ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹமீத் எலக்ட்ரானிக்ஸ். நாம் இன்றைக்கி ஒரு ரீவொர்க் ஆம்ப்ளிஃபையரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து ஒரு 2.1 ஆம்ப்ளிஃபையர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கஸ்டமரே ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க நம்ம சப்ஸ்கிரைபரும் கூட. அவங்க ஓனாக யூடியூப்பில் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. அருமையாக ரெடி பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் என்ன ஐசி போட்டிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்கங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து நம்மக்கிட்ட வந்தது நம்மளுடைய அந்த சில்னஸ் அப்புறம் பேஸ் வாய்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி கெப்பாசிட்டர்லாம் போட்டு நான் பிஎஃப்லாம் போட்டு எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் வந்து நம்மக்கிட்டேயும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மக்கிட்ட அனுப்பிச்சிருக்காங்க, இதை நல்லா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாம் பார்த்தோம், ஒயரிங் எல்லாம் கொஞ்சம் பழசாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவாக ஒயரிங் பண்ணி கொடுத்துறோம், புதுசு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். அவங்களும் அதை கேட்டுட்டு கஸ்டமரும் ஓகே சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் அவங்களே சில கெப்பாசிட்டர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி வாங்கி செட் பண்ணி பார்த்தாங்க, ஓகேவாக இருந்தது. பட் இன்னும் அந்த குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம சொன்ன அளவுக்கு வரல. ஸோ அதை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களே வாங்கி ட்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வீடியோ பார்த்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்து கஸ்டமரே செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு சந்தோஷம்தான். ஸோ அவங்க நமக்கு கொடுத்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. உள்ளே என்னென்ன போர்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க என்ன போட்டிருக்காங்க, நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ண போகிறோம், பண்ணிவிட்டு நமக்கு கடைசி ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்டிகே போர்டு வந்து போட்டிருக்காங்க. எஸ்டிகேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசி வந்து STK4172 அப்படிங்கிற ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐசியில் நான் பார்த்து வந்து வருஷக்கணக்கில் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஐசி என்னென்னு பார்த்தீங்கன்னா 4141 யூஸ் பண்ணுறோம், 4191 யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் 4231 அப்புறம் வந்து 4392 ஐசியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஐசியில் வந்து ரொம்ப நாள் ஆகுது நான் பார்த்து. இந்த போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சப்புக்காக வேண்டி இந்த 2TR மோனோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சக்தி பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சப்வூஃபருக்காக வேண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. பக்காவாக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஒயரிங் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க பண்ணியிருந்தாங்க. அதுவே ரொம்ப நல்லா இருந்தது. நான் வச்சு செக் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. பட் கண்ட்ரோல்லாம் கொஞ்சம் மாற்றுற மாதிரி ஒரு ஐடியா வந்துருந்தது. கண்ட்ரோல் மாற்றி ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி ப்ளஸ் வந்து புதுசாக ஒரு ரீஒர்க் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. கஸ்டமர்கிட்ட சொன்னோம், எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அவங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு கூட அவங்க லெஃப்ட் ரைட்டுக்கு உண்டான பேஸ் டேபிள் எது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் டேபிள் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வின்னருடைய பேஸ் டேபிள் போர்டு. இதுவும் வந்து உதயா கம்பெனிலும் சேம் இதே மாதிரி மாடலில் தான் இருக்கும் பேஸ் டேபிள் போர்டு. இதில் எக்ஸ்ட்ராவாக நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கண்ட்ரோல் வரும். 50K போட்டு இங்கே ப்ரீசெட் போட்டிருப்பாங்க. இதில் வந்து நம்ம மிட்டு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த ப்ரீசெட் வந்து கொஞ்சம் பழசாகிடுச்சு, கொஞ்சம் வந்து துருப்பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதுனால அது டியூன் பண்ணாலும் சரியாக ஒர்க் ஆகாது. அதனால் அதை நம்ம எடுத்துட்டோம். இந்த போர்டில் என்னென்னலாம் மாற்ற வேண்டியிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த STK டிரைவர் போர்டில் என்னென்ன மாற்றணும், இது என்னென்ன வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம மாற்றி கிளியராக சர்வீஸ் பண்ணி பக்காவாக நம்ம உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஒரு சின்ன பதிவு போடலாம் அப்படின்னு ஒரு யோசனை. இது வந்து பேஸ் டேபிள் போர்டு வித்து வாய்ஸ் கண்ட்ரோலோடு வரும். இது வந்து நம்ம ப்ரீசெட் எடுத்துகிட்டு நம்ம கண்ட்ரோலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதில் ப்ரீசெட் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸடாகவும் நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சப்புபரி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வின்னர் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 12 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு சப்புபரி போர்டு. சிங்கிள் சப்ளைனா 12 வோல்ட்டு அண்ட் கிரவுண்டு இதை யூஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய சப்புபரி போர்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதையும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுவும் வந்து 012 ரெடி ரன் ஆகக்கூடிய பேஸ் டேபிள் போர்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். இதில் என்னென்ன வோல்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் வந்து 24024 5 amps டூயல் சப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு 12012 வந்து 1 ampere கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து 12012 வந்து நம்ம பேஸ் டேபிள் போர்டுக்காகவும் மற்ற ஐட்டங்களுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 24024 டேரெக்டாக நம்ம வந்து பவர் ஆம்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது ஒயர் டைப்பில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் நல்லா தான் இருக்குது. நம்ம இதை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து
ரீசெட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது, அதனால் சர்வீஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண போகிறோம். அது இல்லாமல் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐசியெல்லாம் கலட்டி பக்காவாக போர்டை கொஞ்சம் தின்னர் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து இந்த 2K2 ரெசிஸ்டன்ஸ் வந்து வெடிச்சிருந்தது. ஸோ நம்ம அதையும் சரி பண்ணிட்டோம். அப்படி பேக் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ராக்லாம் வந்து கொஞ்சம் மோசமாக இருந்தது, கட்டாக இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் ஒயரிங் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பவர் செக்ஷன் வந்துடும். இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிகே போர்டோட சேர்த்து நமக்கு பவர் செக்ஷனும் வந்துடும். ஸோ அதனால் இது தனியாக பவர் செக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நமக்காக நம்மளுடைய திருப்திக்காக வேண்டி எக்ஸ்ட்ரா நம்ம பவர் செக்ஷன் போர்டை நம்ம போடுறோம். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் ஆல்ரெடி 4700 MFT போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த 2 கெப்பாசிட்டரும் வந்து கஸ்டமர் வந்து ஏற்கனவே வந்து வச்சுருந்தாங்க. இதில் கேபினெட்டில் ஒட்டி வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம தனியாக பவர் சப்ளைக்காகவே தனியாக போர்டு போட்டு பிசிபி போட்டு அதில் அசம்பிள் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ராவாக இந்த 2 கெப்பாசிட்டரும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மொத்தம் 6 கெப்பாசிட்டர் வரும். 4700 MFTயில் இந்த 6 கெப்பாசிட்டர் மொத்தமாக வந்து ரன் ஆகும். அப்படிங்கிறப்போ சப்வூஃபரில் நல்லா ஸ்ட்ராங்காக பேஸ் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். லெஃப்ட் ரைட்லையும் நீங்கள் பேஸ் ஏற்றும் போது ஜாரிங் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய கெப்பாசிட்டருடைய எண்ணிக்கையை நீங்கள் கூட்டினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் சவுண்ட் ஏற்றும் போது நமக்கு வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ அது ட்ராப் ஆகாமல் நல்லா பூஸ்டிங் கொடுத்து நம்ம கெப்பாசிட்டர் போட்டிருக்கிற பட்சத்தில் வந்து பேஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வால்யூம் ஏற்றினாலும் ஜாரிங் வராது. அது வந்து நம்ம ஸ்டீரியோக்கு போட்டாலும் சரி, 2.1க்கு போட்டாலும் சரி, சப்வூஃபர் யூஸ் பண்ணும்போது நம்ம போட்டாலும் சரி, கெப்பாசிட்டர் எக்ஸ்ட்ரா போட நல்ல பேஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது நம்ம வைக்க போகிறோம். அது இல்லாமல் 12 வோல்ட்டுக்கு வேண்டி இந்த பிசிபி போட்டு கெப்பாசிட்டர் போட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது ரெடி பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஒரு கிளான்ஸ் வீடியோ எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த ஆம்ப்ளிஃபையரை ரீஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. வாங்க காட்டுறேன் உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. உள்பக்கமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு கொஞ்சம் இடம் விட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஓட்டெல்லாம் ஆல்ரெடி கஸ்டமர் வந்து ஏற்கனவே போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஓட்டை தான் இதெல்லாம். இதில் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ண டிரான்ஸ்ஃபார்மர் வந்து போட்டிருக்கோம். அது இல்லாமல் ரெக்டிஃபையர் செக்ஷன் வந்து நம்ம தனியாக போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இதுலேயே எக்ஸ்ட்ராவாக நம்ம இங்கே கெப்பாசிட்டர்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டுக்கு உண்டான பவர் சப்ளை போர்டு. இது வந்து நம்மளுடைய பேஸ் ட்ரிபிள் போர்டுக்கும் சப்வூஃபர் போர்டுக்கும் பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக வேண்டி அதை ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் ஒரு 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா LM324 போட்ட ஐசி போட்ட போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஆல்ரெடி கஸ்டமர் யூஸ் பண்ண போர்டு தான். இது வந்து நல்ல பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு போர்டு. இதில் வாய்ஸ் கண்ட்ரோல் நம்ம கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து சப்வூஃபர் போர்டு, 12 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடிய சப்வூஃபர் போர்டு. இதே நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, இதில் உள்ள ஐசி போர்டை நம்ம எடுத்துட்டோம். ஆல்ரெடி ஏற்கனவே கொடுத்துருந்த ஐசி போர்டை நம்ம எடுத்துட்டோம். அதுலேயும் எஸ்டிகே தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதுலேயும் நம்ம எஸ்டிகே தான் கொடுத்துருக்கோம். எதனால எடுத்தோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க கொடுத்த போர்டை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் இருந்தாலும் என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம போட்டு செக் பண்ணும்போது ஆடியோ கொடுத்த உடனே கரகரன்னு வர ஆரம்பிச்சிச்சு. லூஸ் கனெக்ஷன் இருந்தது. ஸோ நம்ம அந்த போர்டை வந்து லேசாக அசைச்சு பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னா ஷார்ட் ஆச்சு. நல்லா வந்தது, அப்புறம் கரகரன்னு வருது, அப்புறம் லேசாக ஆட்டணும் அப்படின்னா ஷார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ப்ராப்ளத்தோட கஸ்டமர் கிட்ட கொடுத்தோம்னா அது நல்லா இருக்காது. அந்த போர்டை காட்டுறேன் பாருங்கள். இந்த ஐசி தான் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த போர்டு தான் வச்சுருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி இதில் வந்து இருக்க போன ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டர் எல்லாமே மாற்றிருந்தோம். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ்லாம் மாற்றி நம்ம போட்டிருந்தோம். இதெல்லாம் வந்து பேன் ஆகி சுத்தமாக போயிடுச்சு. இருந்தாலும் இதை செக் பண்ணி நம்ம போட்டு மாற்றி சர்க்கியூட்லாம் பண்ணி என்னென்ன ஃபால்ட் இருந்ததோ அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம போட்டோம். இருந்தாலும் ட்ராக்லாம் இங்கே கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுனால ஐசியில் உள்ள பின்னு எல்லாமே வந்து கொஞ்சம் லூஸ் கனெக்ஷனாகவும் இருந்தது. அதனால் போர்டை லேசாக ஆட்டினா தான் சவுண்டு கேட்குது. அட் த சேம் டைம் சம்டைம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா
ஆடியோ கரகரன்னு ஆகிடுது, இல்லைனா வந்து டிசி அவுட் ஆகிடுது. அதனாலே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த போர்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். ஏன்னா போட்டு ஒரு பாட்டு கூட ரன் ஆகலை. ஆன் பண்ணி நம்ம பாட்டு போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2 செகண்ட் படிச்சது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பேன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இங்கேயும் பேன் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், கருகிடுச்சு. இங்கேயும் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து போயிடுச்சு. ஸோ அகைன் இதை வந்து நம்ம ரெடி பண்ணி போடுறதுல வந்து பிரயோஜனம் இல்லை. அதனால் வேண்டி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த போர்டையை சுத்தமாக எடுத்துகிட்டு நம்ம வேறு STK 4141 போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் உள்ள கெப்பாசிட்டரும் நம்ம எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இதில் கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஸோ இந்த கெப்பாசிட்டரை எடுத்து நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல வச்சு நம்ம பூஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 4141 போர்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து அந்த ஏற்கனவே இருந்த ஹீட் சிங்க்லாம் நம்ம மாட்டி ரெடி பண்ணிட்டோம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா இந்த போர்டை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டிரான்சிஸ்டர் கொண்ட ஒரு ஆம்ப்ளிஃபையர் போர்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 52001943 பேர் போட்டிருப்பாங்க. இதை வந்து சப்புக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே கஸ்டமர் வந்து சப்புக்காக இதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் பொதுவாக சொல்லப்போனால் சப்புக்கு இந்த 2TR வந்து ரெக்கமெண்டபிள் இல்லை. இது வந்து சக்தி பிராண்டில் இருக்கக்கூடிய 2 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு இது. ஸோ இந்த சேனல், அதாவது இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கோ மற்ற சேனலுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே தவிர சப்புக்கு இது யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். போர்டை பொறுத்தளவு எந்த விதமான குறைச்சல் அப்படின்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் எந்த இடத்துல என்ன போர்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக வேண்டியதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த 2TRல வந்து பார்த்திங்கன்னா கெயின் ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். நம்ம சப்பு போர்டு கொடுத்து ப்ரீ அவுட் எடுத்து இதில் கொடுத்து சப்பு ஃபோர் கொடுக்குற அளவுக்கு கெயின் வந்து பத்தாது. நம்ம என்ன தான் ஃபுல்லாக வந்து சப்பு ப்ரீ போர்டில் இருக்கக்கூடிய கெயினை ஃபுல்லாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சாலுமே இதில் அந்த அளவுக்கு வந்து கெயின் வந்து பத்தாது. வால்யூம் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் சப்பு ஊஃபருக்காக வேண்டி போடக்கூடிய போர்டுகளில் இந்த போர்டை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். பட் இருந்தாலும் கஸ்டமர் ஏற்கனவே இதே தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ போர்டு நல்லா தான் இருந்தது, ஃபால்ட் எதுவும் இல்லை. அதனால் நம்ம இதையே நம்ம ரெடி பண்ணி போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 100K ரெசிஸ்டன்ஸ் போட்டு நம்ம இதில் இன்புட்டில் சிக்னல் கொடுத்துருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ரா சில்னஸ் பேஸ் எல்லாமே வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அல்ட்ரேஷன் பண்ணி கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே பிஎஃப்லாம் அடித்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே பிஎஃப் போட்டிருக்கோம் இந்த இடத்துல கண்ட்ரோலில். ஸோ அதனால் இங்கேருந்து போகும்போது கெயின் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ஒரு 100K ரெசிஸ்டன்ஸ் போட்டு நம்ம இங்கே கொஞ்சம் கெயின் கம்மி பண்ணியிருக்கோம். அதேமாதிரி சப்வூஃபர்லேயும் நம்ம அந்த லைன்லையும் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஃபேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு உண்டான ஸ்பீக்கர் சிக்னல். இது வந்து கீழே சப்வூஃபருக்கு உண்டான ஸ்பீக்கர் சாக்கெட்டுக்கு உண்டான கனெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நமக்கு ஆடியோ இன்புட், அதாவது ஆக்ஸ் லைன் நம்ம வந்து இன்புட் கொடுத்துக்கலாம். இங்கே கொடுத்துட்டு நம்ம இங்கே ஆப்ஷன் இங்கே மாற்றணும், ஆக்ஸ் ஆப்ஷன் மாற்றணும் அப்படின்னா டேரெக்டாக இதிலே கனெக்ட் ஆகிடும். சுவிட்ச் எதுவுமே கொடுக்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். சுவிட்சை வந்து பொறுத்தளவு என்ன அப்படின்னா காலப்போக்கில் டைம் ஆக சுவிட்சு சரியாக ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தூசியாகவும் கண்ட்ரோல் வந்து சரியாக சிக்னல் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் சுவிட்சை அவாய்ட் பண்ணிட்டேன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக புதுசாக ரெடி பண்ணி ரீவொர்க் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. பேஸ் எந்த செட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டில் மற்ற சேனல்களில் வந்து உங்களுக்கு பேஸ் வேணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கெப்பாசிட்டர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெடி பண்ணிவிட்டு வெறும் 2 கெப்பாசிட்டர் மட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து பட்ஜெட்டில் ரெடி பண்ணுறதுனால போட்டிருக்காங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஸோ பட்ஜெட்டில் ரெடி பண்ணுறதுனால அந்த மாதிரி போடுறதுனால தப்பு இல்லை. ஒரு நல்ல பட்ஜெட்டில் ரெடி பண்ணணும்னால ஸ்ட்ராங்காக எனக்கு பேஸ் வேணும், நல்லா ஹெவியாக பேஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த கெப்பாசிட்டரை வந்து பூஸ்டரை வந்து அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா சிக்னல், அதாவது நம்மளுக்கு இந்த இதுலேருந்து வரக்கூடிய வோல்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். நம்ம பேஸ் ஏற்றினாலும் என்ன ஆகும் அப்படின்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகாது. ஸோ வோல்டேஜ் ட்ராப் ஆகாத காரணத்தினால பேஸ் வரும்போது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஸ்பீக்கரில் அடி நல்லா ஸ்ட்ராங்காக விழுவும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அது ஒரு கவனத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஓகேங்களா?